ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நன்றியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பொழுது எருசலேம் நகரத்தார் யூதேய தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்தில் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறுகிறதை வர கண்டபோது, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வகை காட்டினவன் யார்? மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் என்ற கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதியோரத்தில் மக்கள் மத்தியில் பேசுகிறார். இஸ்ரவேல் சமூகத்து மக்கள் அவருடைய மனதிலே ஏற்படுகின்ற எண்ணங்கள், நியாயப்பிரமாணத்தை விசுவாசித்து வருகிறார்களா இல்லையா என்பதை அறிந்து விசுவாசத்துக்குரிய கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி அவர் பிரசங்கம் செய்கிறார். தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.